Hello friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு பால் வச்சு சூப்பரான மால்புவா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது தமிழ்ல சொன்னோம்னா பால் அப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது செய்யறது ரொம்ப ஈஸி. இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. பால் பவுடர் முற்றிலும் ஆப்ஷனல். நீங்க வேணாம் அப்படினா இத வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. மைதாவும் பால் பவுடரும் ஒரே அளவில் இருக்கணும். உங்களுக்கு பால் பவுடர் தேவையில்லை அப்படின்னா பால் பவுடரை ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இது கூட நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச சக்கரை அதாவது சுகர் பவுடர் சேர்த்தாச்சு. அது கூடவே நம்ம ஒரு பிஞ்சளவு ஏலக்காய் தூள், ஒரு பிஞ்சளவு பேக்கிங் சோடா, இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்துடலாம். பேக்கிங் சோடா சேர்க்கறதுனால நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும், சீக்கிரமாகவும் வெந்து வரும். இதை நல்லா கெட்டியான பால் ஊற்றி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எப்படின்னா வந்து ஒரு தோசை மாவு பதத்துக்கு இதை கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பதத்தில் இருக்கணும். இப்போ இது ஒரு ஓரத்தில் இருக்கட்டும். நம்ம ஒரு சீனி பாகு தயாரிக்க போகிறோம் இந்த ரெசிபிக்காக. அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து அந்த பேனில் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து வச்சுருந்தேன். இப்போ மறுபடிக்கும் ஒரு 1/2 கப் தண்ணி நம்ம வந்து சேர்த்துடலாம். மொத்தமாக 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப் சீனிக்கு 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த மால்புவாவை பொரிச்சிடலாம். எண்ணெய் வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு 1/2 இன்ச் திக்னஸ்க்கு தான் வந்து இருக்கணும். அந்த பேன்லேருந்து மேலே வரைக்கும் ஒரு 1/2 இன்ச் திக்னஸ்க்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து அப்பம் சேர்ப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கரண்டி மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. 2 சைடு திருப்பி போட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம வந்து சீனி பாகு தயாரிக்கிறோம்ல, அது வந்து எந்த பாகு பதம் எதுவுமே கிடையாது. 1 கப் சீனிக்கு 1 கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான் நம்மளுடைய சீனி பாகு வந்து தயாராகிடுச்சு. நம்ம நார்மலாக குலாப் ஜாமுனுக்கு செய்வோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இதை திருப்பி விட்டுறலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட் வந்து அப்படியே வாயில் வச்சதும் கரையும். அவ்வளோத்துக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஏன்னா இது நம்ம முழுக்க வந்து பால் ஊற்றி பிசைஞ்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதில் பால் பவுடர் வேறு சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வந்து மைதா வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கோதுமை மாவில் கூட இது செய்யலாம். டேஸ்ட் மாறாது. இப்போ 2 பக்கம் நல்லா திருப்பி விட்டாச்சு. இதை வந்து எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சீனி பாகு, அதில் சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த சீனி பாகு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு. இதை வந்து நான் ஆஃப் பண்ணி சைடில் வச்சுருந்தேன். இப்போ வந்து நம்ம அந்த மால்புவாவை போடுறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் நல்லா சூடுபடுத்திக்கலாம். ஏன்னா வந்து இந்த சீனி பாகு சூடாக இருந்தால் அந்த மால்புவாவை வந்து நல்லா உறிஞ்சிக்கிறோம் இந்த சீனி பாகு, அதனால தான். இதே போல் நம்ம பொரிச்சு வச்சுருக்க மீத இருக்க எல்லா மால்புவாவையும் சேர்த்துடலாம். இது அப்படியே இந்த சீனி பாகில் ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் வெளியில் எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக நல்லா சூப்பராக நல்லா ஜூஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, எவ்வளோ ஈஸின்னு நீங்களே பார்த்தீங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்பவே குறைவான நேரம் தான் செலவாகும். ஸோ ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் தோணுச்சுன்னா சட்டுன்னு வந்து இந்த ரெசிபி பண்ணி நம்ம சாப்பிட்றலாம். அவ்வளோத்துக்கு இது ஈஸியான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களை பார்த்து பயன்பெறுவாங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.